உதய் சார்லாம் வந்து மாமன்னனுக்கு வரும்போது முதல்ல இது என்ன மாதிரி போகும் அப்படின்னு குழப்பத்துல தான் இருந்தார். பட் அதுக்கப்புறம் அவர் பயங்கரமாக லவ் பண்ணி அதாவது ஷூட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சாலே ஃபீல் பண்ண அளவுக்கு அவர் போயிட்டார். அந்த அளவுக்கு அந்த கர்ணனும் ஓரளவுக்கு அப்படி தனுஷாக அப்படி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே போக 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 அவருக்கு என்னன்னா இது புதுசாக நம்ம ஒரு விஷயம் ஒரு வாழ்க்கையை இந்த அவர் 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 லேண்ட் பண்ண அமைப்பார்ல அந்த மக்கள் அந்த முகம் அந்த இடங்கள் அந்த அந்த ப்ராசஸ் என்னோட ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸுக்குள்ளே ஏதோ அவங்க லேண்ட் பண்ண அமைப்பாங்க. அது எனக்கு தெரியாது. அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு புரியறதுக்கே கொஞ்ச நாள் ஆயிடும். அது கொஞ்ச நாள் ஆகிடும். அதுக்கு என்ன காரணம் நீங்கள் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் முதல்ல. நீங்கள் வந்து அது எப்படி ப்ராசஸ் புரிஞ்சுக்குவாங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்மளை கவனிக்காம வைப்பாங்க. முதல்ல நம்மளோட ஆக்டர்ஸு நம்மளோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு டைரக்டரை கவனிக்க அமைப்பாங்க ஸ்பாட்டில். அவரோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, அவர் எதை அதிகமாக விரும்புகிறாரு, அவர் எதுக்காக அதிகமாக வந்து மெனக்கிடுறாரு, அவர் எதுக்கெல்லாம் வேகம் எடுக்கிறாரு, எதுக்கெல்லாம் வந்து தயங்கி நிற்கிறாரு, இப்படி எல்லா விஷயத்தையும் அவங்க பார்ப்பாங்க. முழுசாக படம் முடியதுக்குள்ளேயே என்னோடய முழு ப்ராசஸும் அவங்களுக்குள்ள என்னோடய நோக்கத்திலேருந்து எல்லாமே அவங்களுக்கு பிடிபட்டுரும்.